கொஸ்டின். நீங்க ஒரு என்னுடைய ஆசான அவர் சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. பட் அதையும் தாண்டி பொலிட்டிக்கலா பார்க்கும்போது நடிகர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு. இந்த சூழ்நிலையில அந்த அணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க ஒரு ஆசான ரொம்ப அரசியல் பேச வேண்டாம். இல்ல ரொம்ப அரசியல் பேச வேண்டாம். அவர் தமிழக அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை பகையாக கருதுகிற ஒரு பாரம்பரியம்தான் அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை. வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை. தான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன். கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் நாம் எதிரெதிர் துருவங்களில் நின்று செயல்படக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இத்தகைய நட்புறவை பேணுவது ஒரு நாகரிகமான அணுகுமுறை. அந்த வகையிலே ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய தம்பிமார்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல் நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நாகரிகம் நான் கற்றுக் கொடுத்தேன் என்பதை விட நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் களத்தில் எவ்வளவு கடுமையாக முரண்பட்டாலும் கூட பகையாக இதை செய்யக்கூடாது. சில பேர் வெளியே போன உடனே கடுமையான விமர்சனங்களை வைப்பார்கள், அவதூறுகளை பரப்புவார்கள், ஒரு தலைமையின் மீதான பிம்பத்தை சிதைக்க முயற்சிப்பார்கள். அப்படி எந்த அணுகுமுறையும் அவர் கையாளாமல் தான் இந்த நிலை எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டி பெரியார், அம்பேத்கர் ஆகியோரின் கொள்கை வழியில் தமிழக வெற்றிக் கழகமும் பயணிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் என்ன கொள்கைகளை பேசுகிறதோ அதே கொள்கைகளை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக இது இருக்கிறது. எனவே இதில் நான் மனப்பூர்வமாக இணைந்திருக்கிறேன் என்ற விளக்கத்தை தந்தார். பெரியாருக்கு எதிரான விமர்சனங்கள் இப்போது கடுமையாக வந்திருக்கிற சூழலில் பெரியாருடைய தேவை இன்றைக்கு எவ்வளவு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டார். அது விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு அதை வலியுறுத்தி வருகிறோம். அந்த வகையிலே தானும் விஜய் அவர்களோடு இணைந்து பெரியார் அரசியலைத்தான் நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் நாங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள். கிராமத்தில் வளர்த்த மாடு மார்புல பயிர் சொல்லுவாங்க. இவரை பொறுத்தவரை மணில பாஞ்சு நினைக்கிறீங்க? கட்டாயமா இது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய ஒரு அணுகுமுறை தான். இதுல வேற எந்த அரசியல் கணக்குகளும் இல்லை, எந்த முடிச்சும் நாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புதிய தொடக்கம் என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த மாதிரியான ஒரு நாகரிகம் என்பது அவசியமானது. அது அவருக்கு தெரியும். அது ஏன் வியூகமான கேள்விகள் எதுவும் தேவையில்லை. இது நான் மீண்டும் பதிவுகிறேன். தேர்தலுக்காகவோ இல்ல அரசியல் பேசவோ வரல. ஒரு தனையன் ஒரு தந்தையிடம் ஆசி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வா பார்க்கிறேன். இதுல எந்த விதமான கண்டிப்பா கொள்கை அடிப்படையில் கேபி சார் எனக்கு ரொம்ப கொள்கை அடிப்படையில் மார்க்சிஸ்ட் தோழர் கேபி சார் பாலகிருஷ்ணன் சார் எப்பயுமே கொள்கை அடிப்படை எனக்கு ஆசி வழங்குவாரு. கண்டிப்பா நான் அவரையும் பார்ப்பேன். முதல்ல அங்க அனௌன்ஸ்மெண்ட் ஆனவொடனே என்னுடைய தலைவர் என்ன ஆசானுங்க முதல்ல பார்த்து வரணும்னு நினைச்சு நான் நேரம் அங்கிருந்து இங்கதான் வந்தேன். கருத்தியல் இல்ல கிடையாது. அதுதான் சொன்னேன். கொள்கை ரீதியாக நான் அண்ணனுடன் உடன்பட்டிருக்கேன். அதனால எனக்கு ஆசான் அண்ணன் தான். அதனால வாழ்த்துப்பட்டுட்டேன். மித்தபடி இதுல இப்போதைக்கு இங்க அரசியல் பேச வேண்டிய நேரம் இதுவல்ல.